ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன டேம்சல் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் இருக்கிற ராஜ்யத்தில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பட்டினியோடு இருக்காங்க. அதனால பக்கத்து ராஜ்யத்துலேருந்து இவங்களுக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் வருது. அதையும் இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ராஜ்யத்துக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அந்த மேரேஜ் ப்ரப்போசல் பிடிக்கல. தான் ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் பட்டினியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ப்ரப்போசலை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் இவங்க 2 பேர்த்துக்குமே கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சோடனே அந்த ராஜ்யத்தில் ஒரு சம்பிரதாயம் செய்யணும் அப்படின்னு ஒரு குகைக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே நம்ம ஹீரோயினை அங்கேருந்து தள்ளி விட்டுறாங்க. கடைசியில் இவங்க எப்படி அந்த குகைக்குள்ளேருந்து வந்தாங்க, அதே நேரத்தில் அந்த குகையில் இருந்த டிராகன் இவங்களை என்ன பண்ணுச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இது ஒரு சர்வைவல் ஃபேண்டசி மூவி தான். அதுக்கு நம்ம டைரக்டர் எப்படி கதை கொண்டு போகணுமோ அதெல்லாம் பெர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த டிராகனை காட்டுற சீனாக இருக்கட்டும், நம்ம ஹீரோயின் இந்த குதிரையில் ரைட் பண்ணுற சீனெல்லாம் நம்ம டைரக்டர் வச்ச விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் விஷுவல், சிஜி ஒர்க் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர். அதே மாதிரி அவங்க அந்த குகைக்குள்ளே விழுந்த உடனே அங்கே எப்படி அவங்க சர்வே பண்ணுறாங்க அதெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸில் ஒருத்தர் தெரியாமல் குகைக்குள்ளே விழுந்துருவார். அவரை காப்பாற்றுற மாதிரி கதை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் தெரிஞ்சே ஒருத்தவங்கள அந்த குகையில் தள்ளி விட்டு அவங்க எப்படி அந்த குகைக்குள்ளேருந்து வெளியே வந்தாங்க, அதை தான் நம்ம டைரக்டர் நமக்கு காமிச்சிருக்காரு. அதெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் அந்த ஊர் மக்கள் அந்த ராஜ்யத்தை காட்டிகிட்டே போவாங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். கொஞ்சம் நேரம் கழித்து இவங்களை அந்த குகைக்குள்ளே அவங்க தள்ளி விட்ட உடனே படம் கொஞ்சம் சூடு பிடிச்சிரும். எதுக்குன்னா அவங்க எப்படியாவது அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுற விதத்தெல்லாம் நம்ம டேரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டாக காமிச்சிருக்காரு. அதே நேரத்தில் அந்த டிராகன் இவங்களை என்னென்ன சித்திரவதைப்படுத்துச்சு அதெல்லாம் நம்ம டேரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருப்பார் நம்ம டேரக்டர். அதெல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே நம்ம ஹீரோயினும் அந்த டிராகனும் தான். அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுறாங்க, அது டிராகன் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்குது, அதே தான் செகண்ட் ஹாஃப் பூரா எடுத்திருக்காரு. அதெல்லாம் போர் அடிக்காமல் நம்ம டேரக்டர் நமக்கு காமிச்சிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. முக்கியமாக நம்ம சினிமாட்டோகிராஃபர் அவங்க அந்த மலையிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு அவங்க என்னென்ன முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் காமிச்சதும் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த டிராகன் அந்த நெருப்பை கக்கும்போது அதை காமிச்சதெல்லாம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த டிராகனையும் நம்ம ஹீரோயினையும் ஒரு ஆங்கிள் மாதிரி வச்சு நம்ம சினிமாட்டோகிராஃபர் காமிச்சிருப்பார். அதெல்லாம் காட்டின விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 1 மணி நேரம் 57 நிமிஷம் இருக்குது. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் கதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அந்த 40 நிமிஷத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தா இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட உட்காந்து வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷனாக லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ராஜா காலத்து டைப்பில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. அதெல்லாம் காமிச்சதும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அது போக போக அப்படியே நமக்கு பழகிரும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.